கோவிட் வைரஸ் இஸ் பேக். சைனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி 2019-20 நம்ம உலக நாடை மொத்தமாக உழுக்குன ஒரே வைரஸ் கோவிட் வைரஸ், COVID-19. அந்த வைரஸ்க்கு தீர்வே இல்லாமல் இருந்துச்சுங்க. ஒரு மெடிசினே இல்லாத வைரஸாக இருந்துச்சு அது. எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே ஒரு வைரஸை பார்த்து பயந்தது அப்போதான். யாருமே எதிர்பார்க்க முடியாத நிலைமையில எல்லாருமே இருந்தோம். ஒரு நாளைக்கும் லட்சக்கணக்கில் உயிரை இழந்தோம். சரி, அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த டைமில் மறுபடியும் கோவிட் இஸ் பேக். இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். கப்புல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் கோவிட் வைரஸ், அதுக்கு இன்னொரு பேர் ஒமேக்ரான் வைரஸ். அதை பார்த்து நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் அச்சப்பட்டிருந்தோம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தோம். எல்லாருமே வேக்சின் போட்டோம். அந்தந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம பின்பற்றணும். எல்லாம் பண்ணி அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு வாரமாக யாருமே எதிர்பார்க்க முடியாமல் கோவிட் வைரஸ் ஆல் ஓவர் த இந்தியா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வெறும் 1000 இருந்த கோவிட் வைரஸ் இப்போ 2710 பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் கேரளாவில் மட்டும் 1147 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தமிழ்நாட்டில் 148 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஆல் ஓவர் த நம்ம இந்தியாவில் மட்டும் 7 பேர் இறந்துருக்காங்க லாஸ்ட் ஒரு வாரத்தில். இது எதனால் நடக்குதுன்னு நம்மளும் வியந்து பார்த்தோம்னா, புது வேரியண்ட் ஒன்று வந்திருக்கு. JN.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் அதோட டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, கோவிட் வைரஸை பார்த்து, புது வேரியண்ட்டை பார்த்து யாருமே பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் சேலத்துலேயும் ஒரு 25 வயசு பையன் இறந்துட்டு இருக்காரு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு. நம்ம சேலத்தில் ஒருத்தர் இறந்துருக்காரு. இதெல்லாம் லாஸ்ட் ஒரு வாரத்தில் 1000 பேருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1000 பேருக்கு. அந்தமான், சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துல மட்டும் கோவிட் அஃபெக்டே ஆகலைங்க. ரிசல்ட் எதுவுமே கண்டே பிடிக்கல. பீகாரில் இன்னும் ரிசல்ட்டே வெளியே வரல. அந்த அனாலிசிஸே வெளியே விட மாட்டாங்க. கோவிட் வைரஸை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. 2019-20 ஒமேக்ரான் வைரஸே நம்ம ஓட விட்டுட்டோம். கோவிட் வைரஸ் இந்த JN.1 நம்ம ஓட விடுவோம். யாரும் அதை பார்த்து பயப்படாதீங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. எங்கே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அனாவசியமான இடத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு மட்டும் போங்க. அனாவசியமாக கூட்டம் கூற இடத்துக்கு போகாதீங்க. நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இன்னொரு கோவிட் நம்ம இந்தியா, நம்ம வேர்ல்டு சமாளிக்காது. ஏன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் மூட்டாங்க. ஏகப்பட்ட பேருக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு. என்னன்னா 2 வருஷம் நம்ம லாக்டவுனில் இருந்தோம்னா எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும்? அதனால ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம தான் சேஃபாக இருக்கணும். எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. JN.1 அதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. புது வேரியண்ட்டாக இருந்தாலுமே அதுவும் நார்மல் கோவிட் தான். நம்ம பார்த்துக்கலாம் அதையும்.